ஹாய். இப்பெல்லாம் யார உண்மையா லவ் பண்றான்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னோட ஃபாலோவர் ஒருத்தங்க அவங்களோட லைஃப்ல நடந்த ஸ்டோரிய என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறா. அவளுக்கு பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ பிரேக்ல லஞ்ச்ல எல்லாம் அங்க போயிருவா. அப்படி போகும்போது ஒரு பையனை பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் அப்படி அவன் இப்படின்னு பேசுறத கேட்டதும் அவனை பாக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவனை பாக்குறா. பார்த்ததும் பேக்ரவுண்ட்ல மியூசிக் அண்ட் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்குது. she had a crush on him. சோ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவனுக்காக நோட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் அப்பப்ப பென் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றா. லாஸ்ட் இயர் அவ பர்த்டேக்கு கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃப்க்கு மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணிருக்கான். அதை வச்சு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவளும் ரேண்டமா ஒரு நாள் ஹாய்னு மெசேஜ் போடுறா. அவனும் திருப்ப ஹாய்னு மெசேஜ் போட அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நான் பொண்ணுங்கள்ட்டயே அவ்வளவா பேச மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட தான் பேசினேன் அப்படின்லாம் இவன் சொல்றான். இத கேட்ட உடனே இவளுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் 6 months ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம லவ்வர்ஸும் இல்லாம அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. நைட்டு அப்புறம் காலேஜுக்கு போற டைம் வர டைம் அப்படிலாம் கால் பேசிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம அவனுக்கு நிறைய கிஃப்ட் பிரசன்ட் பண்றா. ஒரு நாள் இவளும் அவ ஃப்ரெண்டும் சேர்ந்து அவனோட கிளாஸ்க்கு போறாங்க. அண்ட் அப்ப போறப்ப அவன் நோட் பண்றா அவன் அவளோட ஃப்ரெண்ட இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு. அந்த பொண்ணும் சும்மா சொல்ல முடியாது, இவளை விட கொஞ்சம் அழகா தான் இருப்பா அண்ட் ஆல்ரெடி கமிட்டட். அது தெரிஞ்சும் இவன் அவகிட்ட போய் பேசுறான், பழகுறான். அண்ட் ஆல்சோ இந்த பொண்ணோட நம்பரை எல்லாத்துலயுமே பிளாக் பண்ணிட்டான். இப்போ இவங்க 2 பேருமே பேசிக்கிறது இல்ல. இவளை விட்டுட்டு இவளோட ஃப்ரெண்டு கூட தான் அவன் இப்ப பேசிட்டு இருக்கான். இவளை சுத்தமா மறந்துட்டான். ஆனாலும் இவளால அவனை மறக்க முடியல. இப்பவும் எப்படியாச்சும் என்கிட்ட வந்து பேசிட மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பொறுத்தவரை ஜென்யூனா லவ் பண்றவங்க யாரும் அவங்களோட பார்ட்னரை இப்படி ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. அண்ட் அவன் இவங்களை ஒரு டைம் பாஸா தான் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். இஃப் யூ ஆர் ட்ரூ தென் fall in love, otherwise please don't.